சார், இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை 3 பேர் ரேப் பண்ண அந்த இதாச்சுல சார். ம். அந்த பொண்ணு ஜாதகம் இந்த மாதிரி எப்படி இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கும் சார்? ரேப்பிங் அப்படின்னு நான் சொன்னது ஆல்ரெடி ஏற்கனவே செவ்வாய் புதன் ராகு. சரியா? ராகு யாரையும் விட்டு வைக்காது, கெட்டச்சதெல்லாம் அனுபவிக்காது. இந்த செவ்வாய் பொண்ணு புதன் இளமையான பெண்ணை தான் ரேப் பண்ணுவாங்க, வயசான பெண்ணை ரேப் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்ப காலேஜ் படிக்கிற பொண்ணை ரேப் பண்றாங்கன்னா செவ்வாய் முரட்டுத்தனம், புதன் வந்து காதல் அப்படின்னு சொல்றோம். அந்த பொண்ணை அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு காதல். ஆஹ் இது ராகுங்கிறது ஒரு இது. இந்த இடத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருப்பார், கோணத்தை சூரியன், வேற என்ன பண்ண போகுது? அவ்வளவுதான், அதான் வித்தியாசம். வேற ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருப்பார். இப்ப இல்ல, அந்த சந்திரன் பொண்ணோட ஏன் ஜாதகத்துல ஒரு எப்படி? பையன் ஜாதகம் இருக்கீங்க? இல்ல, அந்த பெண் ஜாதகத்துல செவ்வாய் புதன் ராகு மட்டும் சார். அந்த ஆஹ் ஆஹ் ரேப்பன் ஜாதகத்துல சுக்கிரனும் 10வது சந்திரனும் சம்பந்தப்பட்டிருக்கு. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து சரி. சம்பந்தப்பட்டிருக்கு. ஓகே. பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் புதன் ராகு அப்படின்னு சொல்றீங்க அது. இல்லைங்களா? ஆமா, அது விருப்பம் இல்லாம ரேப்பிங் நடக்குது பெண் ஜாதகத்துல. ஓகே ஆண் ஓகே, ஆமா. ஜாதகத்துல ஆமா. அடிஷனலா 2 கிரகம் சேர்ந்துடும், சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துடும். சுக்கிரனும் சந்திரனும். சரி. சேர்ந்து. ம். ஓகே சார். ஐயா, ஒரு ஆண் ஜாதகம் இருக்குங்க. பையன் இந்த மாதிரி விஷயத்துல பயங்கர எக்ஸ்பர்ட் சார். இன்னும் கல்யாணம் ஆகல. கேஸ் ஆகி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். கேஸ் ஆயிடுச்சுன்னா ரேப் பண்ணிட்டான். ஏதோ இதான் சார், இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சுங்க சார். தேவைன்னா சொல்லுங்க சார், நான் வச்சிருக்கேன். கொடுங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுறது தானே, சொல்லுங்க, ஜாதகத்தை சொல்லுங்க. செவ்வாய் ராகு புதன் வீட்டிலே சார் ரேப்பிங் பண்ணிட்டான், ரேப்பிங் தான் பண்ணிட்டான். சரியா? நான் சொன்னது கொஞ்சமா வருதா? செவ்வாய் ராகு இங்க உட்காந்துட்டு அது புதன் செவ்வாய் வீட்டுல ரேப் வீட்லயே பண்ணிட்டான். ரேப் பண்ணிருக்காங்க. பண்ணாலே கேஸ் ஆயிடுச்சு. திரிவோணத்திலே இருக்கு. புதன் திரியோணம். புதன் திரிவனத்துல இருக்குது. சரி, பாத்துக்கோங்க. அது அரச கரகம் சூரியனோட சேர்ந்திருக்கு, இதுவும் ஒரு அரச கரகம். அப்ப இவன் மேல கம்ப்ளைண்ட் ஆகாம என்ன பண்ணும்? இந்த சூரியன் இந்த இடத்துக்கு பாண்டுக்கு இருக்கு, இந்த இடத்துக்கு பாண்டுக்கு இருக்கு, செவிக்கு அனுப்பாம என்ன பண்ணும்? ஐயா, அந்த பையனை பத்தி சின்னதா சொல்லிடுறீங்கய்யா. நிறைய பார்த்திருக்கும், பழைய இருக்கும், பேசியிருக்கேன். இவன் ரொம்ப நாளா உள்ள வம்ப வச்சு போட்டு தட்டான் போலக்கு. சரி, இருக்கட்டும். சரி, இது என்னத்த சொல்ல? எப்ப நடந்திருக்கேன்? இந்த சனி தேதியில தான் நடந்திருக்கும். ஏன்னா பிறந்தது குரு தசை 15 வருஷம். ஏன்னா சந்திரன் வந்து புனர்பூசத்துல இருக்காரு. ஆமா, புனர்பூசத்துல இருக்காரு. குரு தசை 15 வருஷம். குரு வந்து ஒரு 15 வருஷம் இருக்கிறதுக்கு, 15 வருஷம் 8 மாசமா 16 வருஷம் கூட கொடுக்கும், 16 வருஷம். இதுக்கு பிறகு இந்த எவ்வளவு நடந்திருக்கு? சனி வீழ்ச்சியில தான் நடந்திருக்கு. சனி வீழ்ச்சியில இப்ப செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது. சனி வீழ்ச்சியில செவ்வாய் புத்தி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. போன வருஷம் சந்திர புத்தியில பண்ணிட்டானா மனுஷன்? சந்திர புத்தியில பண்ணிட்டான். சனி ஆகஸ்டுக்கு முன்னாடி பண்ணிட்டான். சனி இந்த ராகுது ஆகஸ்டுக்கு முன்னாடி நட்சத்திரமா சார்? இந்த ஆகஸ்டுக்கு முன்னாடியே பண்ணிட்டான். போன வருஷம் ஜனவரில இருந்து 2024 ஜனவரில இருந்து இந்த வருஷம் ஆகஸ்டுக்குள்ள பண்ணிட்டான் இல்லையா? ஐயா, இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பழைய நிறைய செய்திங்கய்யா. இந்த பையனை பத்தி நிறைய விஷயங்கய்யா. பழகிட்டான் சார். இந்த ரேப்பிங் நடந்து இவன் உள்ள போனது. கரெக்டுங்கய்யா, கரெக்டுங்கய்யா. என்கிட்ட இப்ப கிட்டத்தட்ட ஒண்ணும் இல்ல. எந்த கிரகமும் வக்கரமும் இல்ல, அஸ்தமனமும் இல்ல. இந்த சனி திசையில இந்த பையனுக்கு ஏன் இந்த மாதிரி காட்டு வந்தது? லக்னாதிபதியில முதல்ல நீசம். நீசமானல நீச புத்தின்னு சொல்லிடுறோமா? நீச புத்தி. ஆமா சார். அப்படி நீசம் பெற்று முரட்டுத்தனம் சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம். கரெக்டா? முரட்டுத்தனம் சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம். அப்ப அவங்க திரிகோணத்துல, அவங்க பார்வையில வர இந்த லக்கணத்துக்கு அவங்க பாதகஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப லக்கணாதிபதி நீசம் பெற்று 11ஆம் இடத்துல உட்கார்ந்து காதல் ஸ்தானத்துல உட்கார்ந்து பாதகாதிபதி வீட்டுல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தை வாங்கிவிட்டாரு. அப்ப இந்த கோயிலுக்கு என்ன சொல்றது? சனி திசை ஸ்டார்ட் ஆன அதுல பிஞ்சிலேயே படுத்த மாதிரி சனி திசை ஸ்டார்ட் ஆன மாதிரி 15 வயசுல இருந்தே அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நல்லா வெயில் போயிட்டு போலாம். எனக்கு குரு திசை, குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகாது. அந்த குரு இந்த இடத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சனி இல்லையா? குரு திசை நடந்தப்ப லக்னாதிபதி சனி, அது கேதுவுடைய சேர்க்காது. வாழை ஒட்ட நடிக்கப்படுங்கிற மாதிரி ஒண்ணும் பண்ண விட்டுருக்காரு. அல்லது அந்த உணர்ச்சியே வராத அளவுக்கு பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்குங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனாலும் இது பிஞ்சிலே படுத்தது இருக்கட்டும். இப்ப சனி திசை வரும்போது லக்னாதிபதியே நீசம், 10ஆம் வரைக்கும் பரிவர்த்தனை.
வாங்கின நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம், செவ்வாய் ராகு ஒண்ணா உட்காந்துருக்காரு. இந்த இடத்துக்கு 6 கதிபதி நட்சத்திரம். அப்போ வம்புகளுக்கு பிரச்சனை வராம இருக்குமா? திசை நடத்துனது 11 கதிபதி, 12 கதிபதி. இந்த இடத்துக்கு இவரே 12 கதிபதி ஆனாரா? இதான சார் இப்போதைக்கு லக்கணம். இதான லக்கணம். ஆமாங்க சார். இதுதான் இப்போதைக்கு லக்கணம். லக்கணாதிபதி இப்படி கெட்டு போய் நிற்கிறார், முரட்டு பிரிவாதத்துல இருக்கிறார். இப்ப லக்கணம். சனி தேசம் நடந்திருக்குது 11ஆம் இடத்துல உட்காந்து. யாருடைய நட்சத்திரம்? ரேவதி நட்சத்திரம். 4 7 உண்டானவருடைய நட்சத்திரம், ராதகாதிபதி நட்சத்திரம். அவர் வந்து சொல்றது சந்திரபுத்தி சொல்றாரு. நான் சந்திரபுத்தியான்னு கேட்டேன், அவர் ஆமாண்டார். சந்திர புத்தி என்ன? சனி தசை சந்திர புத்தி என்ன புத்திங்க? செவ்வாய் புத்திங்களா? சனி திசையில சந்திரபுத்தி, இப்ப செவ்வாய் புத்தியில இருக்கிறாங்க சார். சரியா? ஓகே. இதான் சனி திசையில இப்ப செவ்வாய் புத்தி நடப்பு. நான் நடந்தது போன புத்தியில நடந்திருக்கும்னு சொன்னேன், சந்திர புத்தியில நடந்திருக்கும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஓகே. சந்திரன் புதனுடைய வீட்டுல சுக்கிரனுடைய சேர்க்கல. கரெக்டா? நீசம் பெற்ற குருடைய நட்சத்திரத்துல இந்த இடத்துக்கு 12 கதிபதி. கரெக்டா? அப்படின்னு சொல்றேன். சரியா சார்? புரியுதா? புரியுது. ஐயா பிஞ்சிலே பழுத்ததுன்னு சொன்ன வார்த்தை 100% உண்மைங்க. 100% உண்டு. அதனாலதான் அந்த தசாநாதனுக்கு 12 கதிபதி, புத்திநாதனுக்கு 12 கதிபதி எல்லாம் சம்மத்தை போடும்போது நடந்து. ஏன்னா இந்த சனி திசை நடந்திருக்குது. இந்த இடத்துக்கு 12 கதிபியே சனிதான். ஒன்னாச்சா? இந்த இடத்துக்கு 12 கதிபியே சுக்கரன் தான். ஒன்னாச்சு. 2 பேரும் பார்வையில வரல, சம்மத்தை வரலையே. அப்படி பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு மத்தியில தான் மாட்டிக்கிட்டாங்க. இந்த 2 இதையும் சேர்த்து இந்த ராகு கேதுக்கள். சந்திர புக்தி வந்த போது அங்க 12ஆம் அதிபதி சுக்கிரனா வந்த போது அங்க ரேப் நடந்தது. இப்ப இங்க ராகு நிக்கிற இடத்துக்கு 12ஆம் அதிபதி சூரியனா வரும்போது இவரு 12ஆம் இடம் வந்து ஜெயிலுன்னு சொல்றோம், தாம்பத்தியம்னு சொல்றோம். இப்ப இங்க ஜெயில்னு எடுத்துக்கலாமா? ஜெயில தான் நடக்கும். இவன் பொட்டாசத்துல உள்ள வருது, என்ன வெளியே வர மாட்டான். இந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் வெளியே வர முடியாது. அவர் இப்ப போக்சால இருப்பாரு. எப்ப பெயில் கிடைக்கும் கேட்டார். ஐயா ஆனா வெளியே பார்க்க முடியலையா? கரெக்ட் தாங்க, கரெக்ட் தாங்க. வெளியே பார்க்க முடியலையா அந்த பையனை? பொடாச்சட்டத்தை தூக்கி உள்ள விட்டுறாங்க, வெளியில வர மாட்டேன். ராகு புத்தி முடிகிற வரைக்கும் அவனால வெளியே வர முடியாது. தண்டனை தான். ஏன்னா தெரிஞ்சு தண்டனை தான் அவனுக்கு நடக்கும். இந்த இடத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த இடத்துக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு சூரியன். தலைமறைவு தான். ஒண்ணு ஜெயிலுக்குள்ள இருக்கணும், இல்ல தலைமறைவா இருக்கணும். சரியா? அப்படியா? ஓகே சார். குரு புத்தி வந்தா தான் கொஞ்சமாவது வெளியில வர முடியும், அப்பப்போ லைட்டா. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்குது, பரிவர்த்தனை ஆகுது. அதனால அப்போ குரு புத்தியில தான் வெளியே வர முடியும். குரு புத்தியில வெளியே வந்தாலும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு 12 கதிபதி குருவே தான். அடுத்து வேற அதுக்காக முயற்சி பண்ணுங்க. எப்படி இருக்கான் இவன்? என்ன பண்ண முடியும்? இதோட தசையும் முடிஞ்சு போயிடும், சனி திசையும் முடிஞ்சு போயிடும். அடுத்து புதன் திசை வரும். புதன் மறுபடியும் உணர்ச்சியை தூண்டக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டுல பரிவர்த்தனை 2. பரிவர்த்தனை சந்திரன் கூடயே சேருவாரு. இவனை திருத்த முடியுமா? ஒரு கட்டுக்கடங்கா லக்னாதிபதி சுக்கிரன், ராகு நட்சத்திரம். திருந்துமா? காசு கொடுத்தாவது போகணும் சார். அதுக்கு வரேன் போல. அது இன்னமும் பெருசாகுது சார். ஏன்னா இந்த இடத்துக்கு 12 கதிபதி செவ்வாய் திரிவனத்துல வந்து நிக்கிறாருல இல்லையா? மறுபடியும் 4 8 12 தொடர்பு 4 8 12 தொடர்பு இருந்துட்டே இருக்கு. இந்த புதன் தசாநாதம் புதனுக்கு செவ்வாய் ராகு திரிவனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அப்ப மறுபடியும் புரட்டத்தணும். உர்ரா பாத்துக்கலாம். ஒரு தடவை பண்ணாலும் தூக்குதான், 10 தடவை பண்ணாலும் தூக்குதான், துணிஞ்சிட்டான். அந்த துணிச்சல் செவ்வாய் ராகு கொடுத்தோம்.